இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களும் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்துடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்லக்கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒவ்வொருக்கு பட்சமாக இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகளுடன் சந்தோஷப்படுங்கள். அழுகளுடன் அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டின்மையாய் சிந்தியாமல் தாழ்மையாய் இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவரே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கணைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஒரு அற்புதமான வேத பகுதி. வாரம் வாரம் வாசிக்கிறோம். இது எப்படியாவது உள்ளே போயிடும் கண்டிப்பாக, நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு புத்திமதிகள் அடங்கிய 21 வசனங்கள். இந்த புத்திமதிகள் எல்லாம் வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு என்னதுங்க சமானமாக. வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த புத்திமதிகளில் நான் அப்படியே சுருக்கமாக கடகடன்னு வேகமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் ஆராதனை குறித்து சொல்லுது. நாம் எப்படி ஆராதிக்கணும்? சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்கள், சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். சரீரம் எப்போதுமே சரீரமும் மனதும் தேவனுடைய காரியத்துக்கு கீழ்ப்படிகிறதுக்கு அவ்வளோ லேசாக கீழ்ப்படியாது. அது இஷ்டத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படும். எப்போதுமே ஆராதனை நேரத்தில் கொஞ்சம் தூங்கலாம், இன்றைக்கி இன்னத்துக்கு சர்ச்சைக்கு போகணும், இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், நேற்றெல்லாம் வேலை செஞ்சோமே ஒரே களைப்பாக இருக்குதே, மாம்சம் பலவீனதுன்னு சொல்கிறாங்களே, அது பலவீனம்தான். நாளெலாம் என்ன பண்ணாது, ஆவிக்குரிய காரியங்களே எப்போதுமே ஒத்து வராது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்றோம், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க போகிறோம், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிறோம், வேலைக்கு போகிற நேரத்தில் வேலைக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் சில குடும்பம் இருக்குது பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமைனா இன்னும் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு தேடுவாங்க. ஃபங்க்ஷன் இல்லைன்னா அவங்க தலையை வச்சுப்படும். ஒவ்வொரு நாளும் ஃபங்க்ஷன் தேடுவாங்க. சில குடும்பம் காரியம் வீட்டுக்கு போயிட்டேன், அந்த வீட்டுக்கு போயிட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆராதிப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்கள். எவ்வளோவா நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்யும்.
சொல்லுங்கள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மரியாதை போல நல்ல பங்கு. இந்த சரீரம் வந்து அவ்வளோ கீழ்ப்படியாது. ஆனாலும் சரீரத்தை என்ன பண்ணணும்? கட்டளை கொடுக்கணும். சரீரமே, உன்னை எவ்வளோ சுகபலனோடு வச்சுருக்கிறாரு, எவ்வளோ சாப்பாடு கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ உனக்கு துணிமணி கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ நீ விரும்புறதெல்லாம் தந்திருக்கிறாரு, எவ்வளோ உன்னை பாதுகாத்துக்கிறாரு. இந்த கர்த்தருக்கு போய் நீ நன்றி செலுத்துக்கு ஏன் இவ்வளோ சோம்பல் தானம் பண்ணுற? ஒழுங்காக போய் சோம்பல் தானம் இல்லாமல் என்ன பண்ணு, கர்த்தரை ஆராதனை செய் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து சரீரத்தை நீங்கள் அடக்கி ஆள்றீங்களோ உங்களே அடக்கி ஆண்டிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த மனுஷன் சரீரத்தையும் மனதையும் அடக்கி ஆள்றானோ அவன் உலகத்தில் என்ன பண்ணுவான்? வெற்றி பெறுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சரீரம் போகிற மாதிரி மனது போகிற மாதிரி, மனம் போன போக்கிலே போனேன் அப்படின்னா போச்சு. மனது வந்து ஒரு நாளைக்கு கர்த்தனுக்கு பக்கத்தில் இருக்கப்போ இன்றைக்கி ஒரு ஓங்கி ஒன்று அறையலாம் மாயவன் இருக்கும். ஓங்கி அரைஞ்ச இப்போ கம்பெனியில் இருப்பார் பாரு மேனேஜர் வந்து 2 திட்டுவார். மனது சொல்கிறோம் ஓங்கி 2 அரை அரைஞ்சிருப்பான்னும். நம்ம உடனே ஓங்கி அரைஞ்சிட்றோமா? இல்லை மனதில் தோணும் பார் குரங்கு மறிக்கிறான் பாரு, மனதில் தோணும். அவனை பார்த்து குரங்கான்னு சொல்கிறோம். நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அடக்கி ஆண்டு உள்ளத்தில் என்னென்னமோ மைண்டு வாய்ஸ்லாம் பேசினாலும் வாயில் நம்ம என்ன பண்ணுறதுல எதுவுமே சொல்கிறது இல்லை, அமைதியாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ சரீரமும் மனதும் வந்து மனுஷன் வந்து டக்கு 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 டக்குன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மனுஷன் மறு உத்தரவு என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கவே கூடாது. இது சரியா இது தப்பா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி எது சரியானதுக்கோ அதை பேசவும், எது சரியானதுக்கு சரீரத்தை அதுக்கு ஒப்பு கொடுக்கவும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், மாம்பழத்தை பார்த்தோன்னா ஓயாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாக்கு ஆசைப்படும். ஆஹா எவ்வளோ சுவையாகுதுன்னு சாப்பிட்டேனே இருந்தால் போச்சு. பக்கெட் எடுத்துக்குன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? உள்ளே தான் உக்காந்துக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்போது அதனால தான் சொல்லுது, சாப்பிடும்போது ருசி உள்ள சாப்பிடும்போது தொண்டையில் என்ன பண்ணு? கத்தியை வை. தொண்டையில் கத்தியை வை. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்ணும். எவ்வளோ நேரம் தூங்கணுமோ அவ்வளோ தூங்கணும். எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமோ அவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாக்கு போக்கு சொல்லவே. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் வந்து ஒத்துமையாக இருக்கணும். சொல்லுங்கள், ஒத்துமையாக இருக்கணும். சொல்லுங்கள், சபையில் என்ன பண்ணணும்? எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம மனதளவில் ஒருவரை ஒருவர் பெருமையாக எண்ணாமல் மிஞ்சி எண்ணாமல் எவ்வளோத்துக்கு எவ்வளோவா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் பேசி ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒத்துமையாக இருக்கிறீங்களோ அது வந்து அந்த ஒத்துமையை விரும்புகிறார் ஆண்டவர். நாங்கள் ஒன்றாக இருப்பது போல் நீங்கள் ஒன்றாய் இருங்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஒற்றுமையாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, நமக்கு வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்களுக்கு கடவுள் வந்து என்ன பண்ணிக்கிறார்? வரத்தை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், வரத்தை கொடுத்துருக்கிறார். ஒருவனுக்கு ஊழியம் செய்கிற வரம் கொடுத்துருக்கிறாரு, ஒருவனுக்கு போதிக்கிற வரத்தை கொடுத்துருப்பாரு, ஒருவனுக்கு புத்தி சொல்கிற வரத்தை கொடுப்பாரு, ஒருத்தனுக்கு பகிர்ந்து கொடுக்குற வரத்தை கொடுப்பாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒருவனுக்கு உற்சாகமாய் கொடுக்குற வரத்தை கொடுப்பாரு. இருந்தால் ஒரு ஆமேன். ஒருவனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பாரு. இப்படி எல்லா சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வரத்தை கொடுப்பார். சொல்லுங்கள், என்ன பண்ணுவார்? வரத்தை கொடுப்பார். வரம் வந்து அது வந்து உங்களால் இல்லை, கடவுளால் கிரியை செய்யும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்படி அந்த வரத்தின்படியே நீங்கள் கிரியை செய்யணும். சொல்லுங்கள், வரத்தின்படியே கிரியை செய்யணும். முன்ன வரம் இல்லாத இருந்தீங்க, கர்த்தரை பெற்றோன்னே இன்றைக்கி வந்து பரிசுத்த ஆவியின் வரத்தை ஆண்டவரே கொடுத்துக்கிற வரத்தை வந்து பயன்படுத்தணும். சொல்லுங்கள், வரத்தை வந்து உபயோகப்படுத்தணும். தீமோத்திக்கு சொல்கிறாரு பவுல், எப்பா உன்னிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த வரத்தை நீ என்ன பண்ணு? அனல் மூட்டி எழுப்பி விடு. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கடவுள் உனக்கு வந்து ஊழியம் செய்யறதுக்கான கிருபையை கொடுத்துருவேன். நல்லா சுவிசேஷம் சொல்லுவேன். நீங்கள் சொன்னால் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம்? அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் கடவுளை அறிஞ்சு கொள்வான். அது கிருபை. ரெண்டாவது, நீங்கள் ஜெபம் பண்ணால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணால் ஒரு அற்புதம் நடக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் அன்றைக்கி வந்து ஜெபம் பண்ணிட்டு போனியே, நிச்சயமாக எங்கள் வீட்டில் பெரிய ஆசீர்வாதம் நடந்துச்சுமா அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. அப்போ வந்து ஊழியம் செய்யணும். சொல்லுங்கள், ஊழியம் செய்யணும். கர்த்தருக்குள்ளே நல்ல புத்திமதிகளை சொல்லணும். கொடுக்கக்கூடிய கிருபைகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க சில நேரத்தில், அதை கர்த்தர் வச்சுருந்தா அதை செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்பு வந்து எப்படி இருக்கணும்னா நடிப்பு மாதிரி இருக்கக்கூடாது. அன்பு வந்து ரியலாக இருக்கணும். சொல்லுங்கள், அன்பு என்னங்க? குடும்பத்தை எப்படி அன்பாக நேசிக்கிறீங்களோ சபையை நேசிங்க, சபையின் மக்களை நேசிங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.
அதே மாதிரி இயேசு வந்து என்ன பண்ணுறாரு, பிரதான கட்டளை கொடுத்துக்கிறார். நாங்கள் அண்ணா தேத்து போன வாரம் சொன்னல, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பாய் இருங்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அன்பாய் இருக்க வேண்டும் சொல்லுங்கள். என்ன பண்ணுங்க, அன்பாய். இங்கே சண்டைக்காரனாக இருக்கக்கூடாது, கோபக்காரனாக இருக்கக்கூடாது. என்ன அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது, அன்பாய் இருக்கணும். சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அப்போ சகோதர சிநேகம், சபையிலே சரி சொந்த சகோதரர்களே சரி சிநேகிக்கணும், வெறுக்கக்கூடாது, பகைக்கக்கூடாது. ஆமீன். சகோதரர்களை என்ன பண்ணக்கூடாது, பகைக்கக்கூடாது. சொந்த சகோதரனே பகைச்சிட்டா உனக்கு, சொந்த சகோதரனே பகைச்சிட்டா காணாமல் இருக்கிற தேவனத்தை நீ அன்பு கூறுவது எப்படின்னு கேட்குது. இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு சகோதரர்களை கொடுத்துக்கிறார். நம்மால் ஆன முடிந்த அளவுக்கு அவங்கள என்ன பண்ணணும், பகைக்கக்கூடாது, அன்பு கூறணும். பகை சொல்லுங்கள், அன்பு கூறணும். சொல்லுங்கள், அன்பு கூறணும். சில பேர் வந்து அக்கா தங்கச்சிங்களில் காலம் முழுக்க பேசாமல் இருப்பாங்க. உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், என் முகத்தை நீ பார்க்க மாட்டேன். அவ்வளோ கோபம், அவ்வளோ பகை. எனக்கு என்ன பண்ணிட்டாலோ. நான் சொல்கிறேன் பாருங்கள், உலகத்தான் அதை செய்யலாம், நாம் செய்யக்கூடாது. உலகத்தான் அதை செய்யலாம், நாம் செய்யக்கூடாது. நாம் யார்? ஏசப்பா உள்ள. நம்ம வந்து என்ன பண்ணோம், முந்தி மன்னிக்கணும். முந்தி என்ன பண்ணோம், மன்னிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி செய்வோம்னா நம்ம கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நிறைவேற்றுவோம். வியாதி இல்லாமல் இருப்பீங்க. நான் என்ன சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ பகையும் கோபம் வைக்க பிபி தான் ஏறும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயின்னுக்கணும். அதனால் கோபப்படாதீங்க, அன்பாக இருங்க. என்னதுங்க, வெறுப்பை வைக்காதீங்க, கசப்பை வைக்காதீங்க, பகையை வைக்காதீங்க. என்னது, ஹல்லேலூயா. முகம் சில நீ 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 அதெல்லாம் வச்சு பாரு, உன் முகம் ரொம்ப கலகலன்னு இருக்கும். சொல்லுங்கள், உன் முகம் எப்படி இருக்குங்க, பளிச்சுன்னு இருக்கும், கலகலன்னு இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்போதும் உம்முன்னு, எப்போதும் கோபமாக, எப்போதும் கசப்பாக இருந்து பாருங்கள், அப்படியே முகம் வந்து இருள் அடைஞ்சிரும். முகம் வந்து என்ன பண்ணோம், இருள் அடைஞ்சிரும். அதனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. சொல்லுங்கள், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் சொன்ன ஆவியிலே அனலாக இருங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணுங்கள், உங்கள் உள்ளத்தில் வந்து நம்ம அனலாக இருங்க, குளிர்ந்து போயிருக்காதீங்க. சொல்லுங்கள், அனலாக என்ன பண்ணுங்க, அனலாக இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தை சொன்னோன்னு காது கேட்கும். சில பேருக்கு என்ன சொன்னாலும் காதே கேட்காது. ஆண்டவர் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், காது உள்ளவன் கேட்க கடவன். சொல்லுங்கள், காது உள்ளவன். எல்லாம் காதெல்லாம் எங்கேயும் கைட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. என்ன சொன்னாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யலாம் மாட்டேங்க, நான் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேங்க அப்படின்வாங்க சில பேர். நான் சொல்கிறேன், அப்படிலாம் இருக்கவே கூடாது. சொல்லுங்கள், அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். போன வாரம் சொன்னேன், நான் என்ன சொன்னேன்னா, உங்களை துன்பப்படுத்துறவங்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்க வேண்டியதாண்டி சபியாதிருங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, யாரையும் என்ன பண்ணாதீங்க, சபியாதீங்க. அதான் சொன்னேன், பகைக்கிறவனையும் நிந்திக்கிறவங்களையும் துன்பப்படுத்துகிறவங்களையும் விரோதிக்கிறவங்களையும் கூட நீங்கள் என்ன பண்ணால் ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஒரு நாள் சபிக்கவே, ஒரே ஒரு ஆளை தான் சபிக்கணும். யாரை சொல்லு, பிசாசம் மாத்திரம்தான் சபிக்கணும். பிசாசியும் பிசாசின் கிரியை மட்டும் தான் இயேசு என்ன பண்ணார், சபிச்சார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் பிசாசியும் பிசாசின் கிரியைகளை மாத்திரம்தான் சபிக்கணும். இயேசு என்ன பண்ணார், சில நேரத்தில் பேதுருவே, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிற மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிற என்னை விட்டு அப்பால போ சாத்தானே. ஒரு பழம் வந்து என்ன பண்ணுது, அது காலத்தில் ஒழுங்காக கனி கொடுக்கலன்னா இனி போல வேற ஒருத்தர் கனி கொடுக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி பிற்போக்கா என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அப்போது சாத்தானை மாத்திரம்தான் சபிக்கணும், அவன் செயல்களை மாத்திரம்தான் சபிக்கணும் வழிய வேறு எதையுமே நம்ம என்ன பண்ண, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எதற்கு வரணும், ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறதை தெரிந்து கொண்டபடினால, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்றபடினாலே நாம் வந்து என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி 15வது வசனம் எல்லாம் சேர்ந்து படிப்போமா. சந்தோஷப்படுகிறவர்களுடன் சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடன் அழுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடன் சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடன் அழுங்கள். இப்போ மனுஷனுக்கு வந்து பாருங்கள், பிரசங்கியில் சொல்லுது, சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காலம் உண்டு, அழுக போடுறதுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம் உண்டு, இறப்புக்கு ஒரு காலம் உண்டு.
விதைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு. நட்டது என்ன, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டதை இடிக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இந்த அப்ஸ் அண்ட் டவுனை என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறான். சொல்லுங்கள், தவிர்க்க முடியாத சந்தோஷப்படுறதுக்கான காரியங்களும் இருக்கிறது, துக்கப்படவும் அழுகிறதுக்கான காரியங்களும் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இது ரெண்டுத்தையும் மனுஷன் எப்படி எடுத்துக்கொள்ளணும், அதே போல் மற்றவங்களுக்கு இந்த ரெண்டு தான் வரும்போது மற்றவங்களுக்கு அவர்களுக்கு எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமாக இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு, சந்தோஷப்படுகிறவுடன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுகிறவுடன் சந்தோஷப்படும். அது நல்லா தெரியுது. அவங்க வீட்டில் பர்த்டே எல்லாம் அவங்க பிள்ளை பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறாங்க, அவங்களோட கூட நான் சந்தோஷப்பட போகிறேன், கிஃப்ட்டு வாங்கின்னு போகிறோம், அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, விழாக்களை வைப்பாங்க, அப்பப்போ வீடுகளுக்கு அழைப்பாங்க, அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, விருந்துகளை கொடுப்பாங்க, அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் செஞ்ச நன்மைகளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் கூட்டத்தை வைப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு திருமணம் நாள், ஒரு வீடு பிரதிஷ்டை, இப்படி பல விதத்தில் மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவோம். கர்த்தர் எனக்கு ஒரு வீடு கொடுத்தாருப்பா, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணத்தை கொடுத்தாரு, அதுக்காக கர்த்தருக்கு சந்தோஷப்படுறேன். என் பிள்ளையை நல்ல விதத்தில் 10th பாஸ் பண்ண வச்சார், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன். என் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு, அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு, அதற்காக நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார், வியாதியில் இருந்தேன், ஆனாலும் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், மீண்டும் என்ன பண்ணார், எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். இப்படி மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்குது. எவ்வளோ பிரச்சனையிலிருந்து அதில் நீங்கி என்ன பண்ணுறான், வெளியே என்ன பண்ணுறான், ஒரு நல்லதை பார்க்குறான் பாரு, ஒரு சந்தோஷம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறான், இந்த சந்தோஷம் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள், மற்றவங்ககிட்ட என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், யோபுவை போல் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு அழைக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, வாங்க சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, விருந்து கழிப்பு ஏதாவது ஒன்று செஞ்சு என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பார்ட்டி கேட்பான். ஏய், பைக் வாங்கிட்டிய பார்ட்டி இல்லையா, ஏய் செல்லு வாங்கிட்டிய பார்ட்டி இல்லையா, எத்தனை பேர் கேட்குறீங்க? ஹல்லேலூயா. ஏய், டிவி வாங்கிட்டிய என்ன ஒன்றும் இல்லையா, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவான், இன்றைக்கி பார்ட்டி கேட்பான். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறான், என்ன ஒன்றும் இல்லையா, கவனிக்க மாட்டியா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாருங்கள், கர்த்தர் இப்படிப்பட்ட சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போது சந்தோஷம் நாம் படுறோம், அதே போல் நம்முடைய சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படி என்று சொல்லி ஒரு மீட்டிங்கை ஏதோ ஒன்று வச்சு சந்தோஷமாக இருக்கணும். இப்போ சந்தோஷத்துக்கு உன்னை அழைக்கிறாங்க, வாப்பா. அவளுக்கு வீடு கொடுத்ததுக்கு நான் போனோமா, எனக்கு கொடுத்தா தான் நான் போவேன். நான் போய் என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டேன், சந்தோஷம்லாம் பட மாட்டேன். அவளுக்கு வேலை கொடுத்துறாரு, நான் எதுக்கு போனோம், இப்படி ஒருத்தர் கேட்பாங்க. எத்தனை பேர் இப்படி கேட்குறத பார்த்துக்கிறீங்க? அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்பா, ஏன் பர்த்டேக்கு வந்தாங்களா, நான் எத்தனை நாள் கூப்பிட்டுக்கிறேன், அவங்களுக்கு பர்த்டேக்கு மட்டும் நான் ஏன் போகணும்? சில பேர் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. என் வீட்டுக்கு வந்தாங்களா, எனக்கு செஞ்சாங்களா. சில பேர் என்ன அழைச்சாலும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, யார் வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. விடுப்பா அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், சந்தோஷப்படுகளுடன் சந்தோஷப்படுங்கள். அப்படி உங்களை அழைச்சா, எங்களுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுங்க என்று அழைச்சா, நிச்சயமாய் அவங்களோடு கூட சந்தோஷப்பட வேண்டும். சொல்லுங்கள், அவங்களோடு கூட என்ன பண்ண வேண்டும், சந்தோஷப்பட. கர்த்தர் அவங்களுக்கு செய்த நல்ல காரியத்துக்காக அவங்களோடு கூட நீங்களும் சந்தோஷப்பட்டு அவங்களோடு கூட நீங்களும் கர்த்தரை என்ன பண்ண வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த. எப்போ நீ அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துறியோ, அந்த சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் செஞ்சது மட்டும் இல்லை, அடுத்தது உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
நீ எப்போதும் ஒரு காரியத்தை வந்து பொறாமையோடு அணுகக்கூடாது. எனக்கு என்ன இதில் பெனிஃபிட்டு, இப்படி போகிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படியும் அணுகக்கூடாது. எனக்கு யாரும் இந்த மாதிரி எதுவும் செய்யலையே, அதனால் நான் அதெல்லாம் விரும்பலை, நான் அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியத்தை முன்னுக்கு பண்ணுங்க. துக்கப்படுறதுனால கொஞ்ச நாள் இருக்கணும், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன் மனுஷன்லாம் வெளியே போகிறான், ஏன் வீடியே முறைச்சி பார்த்துருந்தா 4 செவத்துக்குள்ளேயே இருந்தா பைத்தியம் பிடிச்சிற மாதிரி இருக்குதுப்பா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குதுப்பா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால் என்ன பண்ணுது, கொஞ்சம் வீட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு போகிறாங்க. எதுக்கு வராங்க அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து இளைப்பாறுதல் தேவை, மனுஷனுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸன் தேவை. ஒரே இடத்துல இருந்தால் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்களாம் யோசனை வருது. கொஞ்சம் இதிலேருந்தெல்லாம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம், மேல் நோக்கி போகலாம், ரீஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் மாற்றுறாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தையே முறைச்சி பார்த்துருப்பீங்களா, அடுத்த குடும்பத்தில் போனால் அங்கேயும் போய் என்ன பண்ணுங்கள், ஒரு சந்தோஷப்படுங்க, ஒரு ஐக்கியப்படுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். முதல்ல வந்து இந்த சந்தோஷப்படுறவங்களுக்கு சந்தோஷப்படாமல் இருக்குது என்ன காரணம்னா, பெரிய காரணம் வந்து சுயநலம். என்னதுங்க, சுயநலம். எனக்கு இதில் என்ன பெனிஃபிட், எனக்கு போகிறதுனால என்ன லாபங்குதுங்க, அவங்களுக்கு செஞ்சாங்க, நான் ஏன் போகணும், எனக்கு யாரும் வரமாட்டுறாங்க, நான் எதுக்கு போகணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், வேதம் சொல்கிறபடி நீங்கள் எப்போ நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் யாருங்க, ஆவிக்குரியவர்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் கூப்பிடாமல் நீங்கள் போகணுன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை எங்கள் வீட்டில் இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்துக்குதுங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேங்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேங்க, இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி வந்து நீங்கள் எப்போ நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தவங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும்போது அது உனக்கு அது எப்படி இருக்குது, இதுதான் பெரிய டெஸ்ட்டு மனுஷனுக்கு. அடுத்தவன் டிவி வாங்குகிறான், அடுத்தவன் மோட்டர் பைக் வாங்குகிறான், அடுத்தவன் கார் வாங்குகிறான். அப்போ நீ அதை குறித்து உனக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது, அதை குறித்து எரியிறியா இல்லை அதை குறித்து சந்தோஷப்படுறியா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் ஜோதிகள் பிதாவிடத்துலேருந்து தான் என்ன பண்ணுது, இறங்கி எதை செஞ்சாலும் கர்த்தர் நல்லது, அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறாரு, கர்த்தரால் செஞ்சுக்குது நல்லது, கர்த்தருக்கு தோத்திரம். அதற்காக நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லி சந்தோஷப்பட்டு போகணும். அதுக்காக நம்ம வந்து ஐயோ அவன் நல்லா ஆகிறானே, அவன் நல்லா ஆகிறானே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி व्यसனப்பட்டு அப்படி பொறாமப்படுவோம்னா அது ஆவிக்குரியவர்கள் அல்ல, அது மாம்சத்துக்குரியவர்கள். சொல்லுங்கள், அதுக்கு ஆவிக்குரியவர்கள் அல்ல, அது யாருங்க, மாம்சத்துக்கு உரியவர்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், சந்தோஷப்படுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், வாசிங்க. கர்த்தருக்குள் எப்போது, 2ஆம் அதிகாரத்தில் கூட வரும் பாருங்க. ம் 2ஆம் அதிகாரமா எங்கே சொல்லுங்க, சந்தோஷத்தை என்ன பண்ணுங்க. ம் 17 17 18 வாசிங்களேன். 1ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 17 18. ம் ம்
ம் ம் ம் பார்த்தீங்களா பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா? பவுல் சொல்கிறாரு இது சுவிசேஷம் அறிவிக்கிறது. அவர் ஒரு சுவிசேஷகர், அவர் ஒரு போதகர், அவர் ஒரு தேவனுடைய ஊழியர். இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களாம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுலே பல விதத்தில் இவருக்கு வேறு வேறு மாதிரி அறிவிக்கிறாங்க. வஞ்சகத்தினால் அறிவிக்கிறாங்களாம், போட்டியினால் அறிவிக்கிறாங்களாம், பொறாமையினால் அறிவிக்கிறாங்களாம், அவருக்கு உபத்திரத்தை கூட்ட வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்களாம் அறிவிக்கிறாங்களாம், என்னென்னமோ பிரச்சனைனால அறிவிக்கிறாங்களாம். ஆனால் இவர் என்னன்னு சொல்கிறாரு, நான் சந்தோஷப்படுகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த விதத்திலையாவது அது அறிவிக்கப்படுகுதே, அதற்காக நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ இப்போ பக்கத்தில் சர்ச் இருக்குது, இங்கே சர்ச் இருக்குது, அங்கே சர்ச் இருக்குதுன்னு வச்சிங்களேன். முதல்ல ஆண்டவருடைய ஊழியம் நடக்குதுன்னா அவங்க செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் பொறாம மாட்டேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அவங்க செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் பொறாமப்படுறது கிடையாது. ஐயோ கர்த்தருக்கு கொடா கோடி தோத்திரம், அவங்களுக்கு செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தா, சுவிசேஷம் சொல்கிறாரா, எதனா செய்கிறாரா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பக்கத்து சர்ச்சை சர்ச்சை ஏதோ ஒரு விழா நடத்தலாம், ஒரு வேலை என்ன பண்ணலாம், ஒரு சுவிசேஷம் நடத்தலாம், ஒரு ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே சந்தோஷப்படணும். இருந்தால் அவங்க அப்படி பண்ணுறாங்களே, என்ன நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பவுல் தான் சொல்கிறார், அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு காரியம் நடக்கும்போது அதற்காக சந்தோஷப்பட வேண்டும். சொல்லுங்கள், சந்தோஷப்பட வேண்டும். என்ன பாருங்கள், நம்ம இந்த ஊரோடு ஒட்டி வாழ்கிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு பக்கத்தில் சொந்தக்காரன் பந்தக்காரன் இல்லை பல பேர் இருப்பான். பல பேர் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கும், ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் அதை கொடுத்து எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, பைபிள்லாம் படிக்கிறீங்க, ஜெபெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி இருக்கலாமா அப்படின்னு பார்த்து உங்களை யாரும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன விதத்தில் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் எது ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் உங்களை அழைக்கிறாங்களோ அழைக்கலையோ நீங்கள் வெளியே இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே சந்தோஷம். இருந்தால் ஒரு ஆமேன். சில பேர் சொல்லுவாங்க, சந்தோஷம்ப்பா, சந்தோஷம், நல்லா இருக்கிறியாப்பா, சந்தோஷம். இருந்தால் ஒரு ஆமேன். பைக் வாங்கிட்டியாப்பா, சந்தோஷம்ப்பா, கங்க்ராச்சுலேஷன். சில பேருக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னு ஸ்டேட்டஸில் பார்த்தா கூட ஒரு வாழ்த்து கூட போட மாட்டோம். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன், கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கூட என்ன பண்ண மாட்டான், போடவே மாட்டான். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு நான் சொல்கிறது? ஒரு பர்த்டேவை பார்த்துட்டா கூட நம்ம என்ன பண்ணோம், ஏப்பா வாழ்த்துக்கள்ப்பா, உன் பிள்ளைக்கு பர்த்டேவாம்மா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்லா வச்சு இத்தனை வருஷம் கர்த்தர் காப்பாற்றிக்கிறாருப்பா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எவ்வளோத்துக்கு எவ்வளோவா நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் அழுகையும் கண்ணீரையும் துக்கத்தையும் வேதனையும் என்ன பண்ணுவார், எடுத்து போடுவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லா தீமைகளையும் உன்னை விட்டு என்ன பண்ணுவார், தூரம் படுத்துவார். எந்த விதத்திலையும் பிசாசுக்கும், பிசாசினுடைய கிரியைகளுக்கும், சாத்தானுங்களுக்கும், பொல்லாத சக்திகளுக்கும், பொல்லாத மனுஷனுக்கும் நீங்கள் துணை போகவே போகாதீங்க. ஆமேன். உள்ளத்தை சரியாக வச்சுக்கோங்க, இருதயத்தை சரியாக வச்சுக்கோங்க, எண்ணத்தை சரியாக வச்சுக்கோங்க. யார் எப்படியாவது போட்டோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுடைய பிள்ளை என்ற அந்த சாட்சியை விட்டுறாதீங்க. அடுத்தவங்கள வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அடுத்து ஏன் எனக்கு செய்ய போகிறீங்க. அடுத்தவங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது இருதயம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் விசனப்படவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இருதயம் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஐயோ ஊரில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகுதுங்க, என் பிள்ளைக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, வேதனைப்படவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க வீட்டில் நல்லது நடக்குது, எங்கள் வீட்லேயும் நல்லது நடக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நான் சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வேதம் சும்மாவா சொல்லுது, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சும்மாவா சொல்லுது, சந்தோஷப்படுது, சந்தோஷப்படுது. ஹல்லேலூயா.
இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, திருப்பி இங்கே மாசமாக படித்தாங்க பாருங்க.